நேரத்துக்கு முன்பாக திமுக கூட்டணி சிபிஐ அவர் வந்து விலகிறதா சொல்லியிருக்காங்க. அறிவிப்பும் கொடுத்துட்டாரு. வீரபாண்டியன் அவரே வந்து சொல்லிட்டார். இப்போ வந்து தொடர்ந்து இந்த திமுக கூட்டணி ஒவ்வொரு கட்சியிலும் வெளியேறதை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் வரப்போகிற தேர்தலில் வந்து தனித்து போட்டியணும்னு அவங்க நிர்வாகிகள்லாம் சொல்லியிருக்கிறதாகவும் அவங்க திமுக கூட்டணியை விட்டு சிபிஐ விலகுவதாக அறிவித்துள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலளித்துள்ளார். சற்று நேரத்துக்கு முன்பாக திமுக கூட்டணி சிபிஐ அவர் வந்து விலகிறதா சொல்லியிருக்காங்க. அறிவிப்பும் கொடுத்துட்டாரு. வீரபாண்டியன் அவரே வந்து சொல்லிட்டார். இப்போ வந்து தொடர்ந்து இந்த திமுக கூட்டணி ஒவ்வொரு கட்சியிலும் வெளியேறதை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் வரப்போகிற தேர்தலில் வந்து தனித்து போட்டியணும்னு அவங்க நிர்வாகிகள்லாம் சொல்லியிருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காரு. திமுக அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் அவங்க தனித்து போட்டிங்கிறது அந்த கட்சியோடைய ஒரு முடிவு, அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய உரிமை. கூட்டணி இயக்கங்கள் பொறுத்தவரை அதே மாதிரி தான். நான் அந்த கூட்டணியில் இருக்கிறது, வெளியே போகிறது அந்த இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுடைய மன ஓட்டத்தின்படி அந்த முடிவு எடுக்கிறாங்க. இதே நீங்கள் அந்த இயக்கம் இப்போ சிபிஐலேருந்து அவங்க போயிருக்காங்கன்னா அண்ணன் வீரபாண்டியன்கிட்ட தான் நீங்கள் கேள்வி எந்த காரணத்துக்காண்டி அவங்க திமுக விட்டு வெளியே போனாங்கன்னு கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், வருகின்ற 27ஆம் தேதி பொதுக்குழு கூடும் பொழுது நாங்கள் இந்த கூட்டணி மாத்திரம் கிடையாது, மேகதாது அணை விஷயமா இருக்கட்டும், மும்மொழி குழி பிரச்சனையாக இருக்கட்டும், பல்வேறு பிரச்சனைகள் விவாதிக்கும் பொழுது இந்த கூட்டணி குறித்த இந்த நிலைப்பாடை நாங்கள் தெரிவிப்போம் நம்ம சொல்லியிருக்கணும். தமிழக பட்ஜெட்டை விரைவில் சட்டமன்றத்தில் அறிவிக்க போகிறாங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்புகள் அறிவித்த வாக்குறுதிகள் வரணும்னு எதிர்பார்க்கலாமா, இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான அறிவிப்புகள் இருக்கும்னு? நம்முடைய முதலமைச்சர் ஒன்று தெளிவாக வெளிப்படையாக ஒன்று சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இன்றைக்கி இருக்கிற நிதி நிலைமை 10 லட்சம் கோடி கடன் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது. இந்த சூழ்நிலையில் நான் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறேன். அந்த வாக்குறுதிகள் பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்குண்டான ஒரு சிரமமான சூழ்நிலை இருக்குன்னு அதுக்கு முதல் உரையிலே அவர் சொல்லியிருந்தார், வெளிப்படையாக சொல்லியிருந்தார், மறைக்கல அவர். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, அப்போ இவ்வளோ அறிவிப்புகள் கொடுத்துருக்கிறாரு. குறிப்பாக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.